வெல்கம் டு பேக் எஸ்எம்எனி வாய்ஸ். என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என் வாய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா. ஸோ ரொம்ப விளாண்டு பேசினாலும் நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போயிடும். இப்போ என்ன போன எபிசோடில் வந்து நம்ம எலிஃபென்ட் டீமுக்கு நம்ம ஹீரோ டீமுக்கு சண்டை வந்திருக்கோம். அதில் வந்து நம்ம ஹீரோவும் அந்த பச்சை பொண்ணு ஹீரோனையும் ரொம்ப டேமேஜ் ஆகிருப்பான். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சோத்தில் இருப்பான். அதனால் இப்போ வந்து ப்ரெசன்ட் எபிசோடுக்கு வந்துடுவோம். நம்ம அவன் மூபாய் ஒரு ஸ்கில் வச்சுருக்கேன்னு ஒருத்தன். அதனால் அந்த வெள்ளக்காரன் பண்ணி நம்ம மூபாயோட ஸ்கில் வச்சுருப்பார். அவன் கொஞ்சம் முன்னாடி போகும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் மறைச்சி பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே மறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனே சொல்லிக்கிருக்கா இதுதான் டீனு அப்படின்னு. இப்போ நம்ம டீன் வந்து பேசுகிறான், நான் தான் அந்த செருக்கா 261 டீனு செர்க்கா இப்போ சேர்ந்த மாணவன் நீங்கள் 6-7 டெவில்ஸ் கிங்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ சிறந்த மாணவனாக இருக்கீங்க. இப்போ வந்து என்ன காட்டிங்க அந்த மெம்பர்ஸில் அடுத்த ஃபைட்டிங் யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம டீனு நம்ம ஹீரோ எடுத்துக்கிறார். நம்மளை என்ன மறந்துட்டாரா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு ஒப்பான அவருக்கும் நம்ம ஹீரோ கொஞ்சம் மறந்துட்டாரா என்னன்னா கொஞ்சம் சோகத்தில் இருக்கார். நம்ம ஹீரோ அடுத்து வந்து நம்ம ஹீரோ முன்னாடி அந்த டீம் வந்து அந்த டீமுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து செலக்ட் ஆனால் அவரோட கேப்டன் வந்து போயிருக்கேன். நம்ம ஹீரோ இந்த டீம் இந்த ஃபைட்டில் எப்படியா நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் இதோட கோவத்தோடு கொஞ்சம் போய்க்கிருக்கான். நம்ம ஹீரோ இப்போ வந்து அரைனா காட்டிட்டு இப்போ வந்து ரெஃப்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். சரி ஃபைட்டிங் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைட் ஆரம்பமாகட்டும். நம்ம ஹீரோ 2 பேர் அவங்கள 3 ஆப்பனண்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட விர்ச்சுவல் ஐயை வச்சு ஒரு அட்டாக் பண்ணிடுவார் கேப்டனுக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவரோட கோல்டன் பயன்படுத்தி அட்டாக் பண்ணிடுவார். 2 வரையும் மேட்ச் அதோட முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கிட்ட இருக்காங்க. அவங்க பார்த்து ஆப்பனண்ட்டோட கொஞ்சோட பார்க்காம தகவல் ரொம்ப இதுவாக அடிப்பாங்க வாங்கிட்டான். இப்போ வந்து மேட்ச் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோ வந்து நடந்து போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சு என்ன பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ வந்து ஹீரோட்டை கேட்டுக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து முன்னாடி என்னோடய குடும்ப ரகத்தை விட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். இப்போ வந்து நம்ம மூபாய் காட்டிட்டு அப்படியே நம்ம மூபாயோட இதாக காட்டுறான். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான அவர்கிட்ட இருந்தது வெள்ளை புலி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது இந்த இடத்துல அந்த ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மும்பை கேட்கான சேர்ந்து ஃபியூஷன் பண்ண போகிற அது ஒரு மிருகம் இப்போ மாற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி இப்போ நம்மள்ட்ட காட்டிட்டு இப்போ வந்து நம்ம மூபாய் இப்போ வந்து நம்ம மூபாயோட மாற்றி சொல்கிறதுக்கோ இந்த யாங் சுவாங் அவன் தான் இப்போ வந்திருக்காங்க. நம்ம டீனோட மகன் வந்து யாங் சுவாங் அவர் தான் இப்போ இந்த மாற்றி சொல்வதற்காக இப்போ வந்து பவர்ஃபுல்லான மாற்றி சொல்லலாம். அதை அவங்க தான் சொல்லியிருக்காங்க. யார்த்தையும் மாதம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான போர்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து எல்லா கிளானும் சேர்ந்து நம்ம ஒரு கிளானை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நம்ம மூபாய் தலைமையில் எல்லாம் நடந்துச்சு அப்படி வந்து நம்மள்ட்ட ஹீரோனை வந்து சொல்லியிருக்காங்க ஹீரோகிட்ட. அப்போ நம்ம மூபாய்க்கு எல்லோரும் மண்டி எடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதை காட்டிக்கிருக்கா வெள்ளைப்புலியை. அந்த வெள்ளைப்புலியும் முன்னாடி வந்து சக்தி வாய்ந்த உருவமாக இருந்துச்சு. இருக்க மாற்றி சொல்ல அதே ரொம்ப பவர்ஃபுல்லான மாற்றி சொல்ல இருந்துச்சு. இப்போ வந்து இந்த வாரிசில் வந்து நம்ம யாங் சுவாங் தான் இதை வச்சுருக்காங்க. இப்போ அந்த மூபாயோட வாரிசாக போய் இருக்கா யாங் சுவாங் அப்படின்னு நம்ம ஹீரோட வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிருக்கா. அப்படியே இருக்கா. இப்போ வந்து நம்ம 7 டெவில்ஸை காட்டிட்டு அப்படி நம்ம மூபாய் நம்ம ஹீரோ அப்படி அந்த டீனி எல்லோரையும் லைனாக காட்டிக்கிருக்கா. எல்லாரையும் அப்படியே காட்டிக்கிருக்காங்க. திரும்பி வந்து நம்மளுக்கு திரும்ப அதே கட் பண்ணி திரும்பி இந்த சீனை காட்டுறா. நம்ம 7 டெவில்ஸ் எல்லாரையும் காட்டியிருக்கா. எல்லாரையும் காட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து நானே எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிருந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கலாம். எல்லாமே நல்லா நடந்துருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாகாமல் எங்கள் அம்மா கொஞ்சம் நாள் இருந்துச்சு. அப்போ வந்து நான் அதே மாதிரி கேட்டேன் எல்லா வேலையும் அதிகமாக அவங்க அம்மா வந்து நம்ம பையன் ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வேலையை பார்த்துக்கோமா அங்கேருந்து ஒரு ஜோடிச்சு வந்து நம்ம ஹீரோ வந்து 2 மணிக்கு வந்து அட்டாக் பண்ணிக்கிருப்பாங்க. அங்கேருந்து யாங் சாங் வந்து வந்துருப்பாங்க. அங்கேருந்து வந்துக்கிட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்து என் பிள்ளை அடிக்காதுன்னு சொல்லி கற்றுக்கிருப்பாங்க. அதோட கண்டு அவங்க நீங்கள் என்ன சொல்லும்போது எதுக்கு மாட்டேங்குது நம்ம மரியாதை கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நான் அப்படின்னா அவங்க அம்மா கொஞ்சம் இருக்கிறது இந்த சுவராச்சுலாம் வச்சுக்க அவங்க அப்பா அப்போ இதில் அடையாளம் காண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. சரி நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிக்கிருக்காங்க யாரும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க.
நம்ம ஹீரோயின்கிட்ட. ஹீரோயின் வந்து நம்மளை தவிர இங்கே யாருமே இல்லை நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிருக்கோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் நம்ம ஹீரோவில் வந்து அவங்க அம்மா நினைப்பாங்க, அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் நான் இருக்கேன் கவலைப்படாத, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், நீ எதுவும் மட்டும் கவலைப்பட, நம்ம அப்பா நம்ம கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போகலாம். நம்ம ஹீரோ இப்போ வந்து சரி டவுன்ஸோட மெம்பர்ஸ் காட்டியிருக்கேன், அவங்க எல்லோரையும் காட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் பிளான் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பிளான் நம்ம ஹீரோயின் கேட்டோம். நான் எதுக்கு ஃபைனல் எபிசோட வரல அப்படின்னு நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வச்ச பொண்ணை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பி அப்படி சந்தோஷமாக இருந்திருக்கா. அதை பார்த்து நம்ம வச்ச பொண்ணை காட்டியிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா அந்த உள் பொண்ணு வந்து ரொம்ப தரக்குறா பேசிக்கிருக்கா நம்ம ஹீரோவை பார்த்து. போட்டி பசங்க எங்களோட ஃபைட் பண்ணுங்க நினச்சிக்கிருக்கீங்களா இப்படி கொஞ்சம் தரக்குறா பேசிக்கிட்டே இருக்கான். அப்படியே பேசிங்கன்னா அந்த கிளாஸை போட்டு கீழே போட்டு உடச்சி நம்ம ஹீரோ திரும்ப உன்னோட ஃபைட் என் குடும்பத்துக்கு அவனோட ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம மும்பை வந்து யாங் சாங் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து மாற்றி பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா உன்னோட பிரச்சனை வந்து நீ இது அரையலா காட்டு, தேவையில்லாத இடத்துல நான் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். இப்போ வந்து அரையனா காட்டியிருக்கா. வந்து அரைனா நம்மள்ட்ட காட்டியிருக்கா. அரைனா காட்டிட்டு நம்ம ஹீரோ டீம் வந்து யாங் சாங் டீமுக்கு ஃபைட் நடக்க போகுது. அது அப்படியே நம்மள்ட்ட இதை காட்டியிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த உல்ஃப் வந்து அவரோட மனுஷன் ரிங்க் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கா. பர்பிள் ரிங்கு, அவளோட ஃபஸ்ட் ரிங்க் பர்பிள் ரிங்கு அதை ரிலீஸ் பண்ணிக்கிருக்கா. அதை ரிலீஸ் பண்ணி அவன் நினைக்கா. அதே மாதிரி தான் நம்ம கேட்கணும், அவளோட ரிங்க் ரிலீஸ் பண்ணி அவள் நின்றுருக்கா. அதே மாதிரி நம்ம மும்பாயும் அவரோட ரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிருக்கோம். மும்பையில் யாங் சாங் மாற்றி சொல்லிட்டீங்க. யாங் சாங் அவரோட ரிங்கு நம்ம டீம்லாம் தயாராக நிற்பாங்க. இப்போ வந்து நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமில் யார் இப்போ ஜெயிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா நான் எப்போதுமே ஹீரோ டீம்லேயே சப்போர்ட்டு, ஹீரோ டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி பார்ப்போம் மேட்ச் முடிகிற பார்த்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு சோல் பிளானில் நீங்கள் ஒரு இதுவாக போட்டுருக்க டீனாக போட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நமக்கு இந்த டீம் கேட்டுக்கிருக்காங்க. அது எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம டீன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு டீச்சர் வந்து அவங்கள்ட்ட 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கு, இந்த காண்டினில் அவன்கிட்ட ஒரு ஆள் தான் 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம மூவ் ஆகி நம்ம யான்ஸ் வாங்குறான் அவரோட ரிங்க் அதை வஜ்ரபாடி எடுத்துக்கிறான். வஜ்ரபாடியை எடுத்துகிட்டு வந்து ரிங்க் ரைஸ் பண்ண அதே மாதிரி கேட்கல அவரை மாற்றி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து அவரை பிச்சு யூஸ் படுத்தி ஸ்லோ பண்ணி வைக்கிறாரு. ஏன் ஃபைட்டிங் தர நம்ம யாங்ஸ் வாங்கனோட நம்ம ஹீரோனை வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கேட்கல வந்து அந்த பச்சை பொண்ணு ஃபைட் பண்ணி நம்ம பச்சை பொண்ணு வந்து ஸ்லோ பண்ணி விட்றான். கேட்கல ஸ்லோ பண்ணிவிட்டு சண்டை போட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இது பண்ணி அதை ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவரோட சாமி போகிற வச்சு நமக்கு பச்சை பொண்ணு மயக்கி விட்ருவோம். நம்ம சொல்லியிருக்கா நான் ஒவ்வொரு ரிங்க்கும் ஒவ்வொரு வால் முளைக்கும்னு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவரோட ரிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரிங் ரிலீஸ் அவங்க கோல்டன் விங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு நமக்கு தோதப்படாமல் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்துக்குவோம். அந்த அடிச்சு இருக்கும்போது நம்ம கேட்க வந்து அட்டாக் பண்ண வரோம். நம்ம ஹீரோ அந்த நேரத்தில் இதோட இது பண்ணுவேன். இதோட வாய்ஸ் ஓட முடியுது. எதையும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எனிமே வாய்ஸோட இது பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வராத தரமான ஃபைட்டிங் சீன் தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல அனிமையில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கேஸ்.